Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 10th 11th 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது 10th சயின்ஸுக்குரிய செகண்ட் மிட்டத்துக்குரிய ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே நான் வச்சுருக்கேன் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், சரியா? அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு தமிழ் மீடியத்துக்கு நம்ம முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம என்ன பார்த்துடலாம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட்டலை என்றால் என்ன? இதெல்லாம் வந்து 2 மார்க்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ், சரியா? செகண்ட் மிட் டெஸ்ட்டுக்கு செவி உணர் ஒளியின் அதிர்வெண் என்ன, அதுக்கப்புறம் எதிரொலிக்கு தேவையான குறைந்தபட்ச தொலைவு என்ன, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான. அதுக்கப்புறம் அதில் ஒரு சம் இருக்குது பாருங்கள். சம்ஸும் நமக்கு என்ன பார்த்தா கேட்குறாங்க. அலைநீளம் 0.20 மீட்டர் உடைய ஒளியானது 331 மில்லி வினாடி வேகத்தில் பரவுகிறது எனில் அதன் அதிர்வெண் என்ன? மீ ஒளியை உணரும் ஏதேனும் 3 விலங்குகளை கூறுக. அதுக்கப்புறம் இயற்கை மற்றும் செயற்கை கதிரியக்கத்தின் ஏதேனும் 3 பண்புகளை எழுதுக. வரையறு, அதாவது மாறுநிலை நிறை, அதுக்கப்புறம் டிரான்ஜன், சரியா? ஜாடி மற்றும் அதாவது வதனத்தின் இடப்பெயர்வு விதியினை கூறுக. அணுக்கரு உலையில் உள்ள கட்டுப்படுத்தும் கருவிகளின் செயல்பாடுகளை தருக, சரியா? ஜப்பானில் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு புதிதாக பிறக்கும் சில குழந்தைகளுக்கு பிறவி குறைபாடுகளை காணப்படுவது ஏன்? விண்மீன் ஆற்றல் என்றால் என்ன? வேளாண்மை துறையில் கதிரியக்க ரேடியோ ஐசோடோப்புகளின் பயன்கள் ஏதேனும் 2 எழுதுக. வெப்பநிலை உயர்த்தும் பொழுது ஒரு வினையின் வேகம் அதிகரிக்கிறது ஏன்? அதாவது சேர்க்கை அல்லது கூடுகை வினையை வரையறு. வெப்ப உமிழ் சேர்க்கை வினைக்கு எடுத்துக்காட்டு தருக. மீள் மற்றும் மீளா வினைகளை வேறுபடுத்துக, சரியா? அதுக்கப்புறம் எளிய கீட்டோனின் பெயர்களையும் மூலக்கூறு வாய்ப்பாடுகளையும் எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பத்தின் நடைமுறை பயன்பாடுகளை எழுதுக அப்படின்னு சொல்லி 2 மார்க் கொஸ்டின்ஸ். இது எல்லாமே 2 மார்க்கில் ஒரு 15 கொஸ்டின் இருக்குது. அதுக்கப்புறம் 4 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ஏன் அப்படின்னா 4 மார்க் கொஸ்டின்ஸ்லேயும் அஸ் வந்து உங்களுக்கு இடையில சில சம்ஸும் கொடுத்துருக்கோம். அதையும் தெளிவாக பார்த்துங்க. அதாவது டாப்லர் விளைவு நடைபெற முடியாத 2 சூழல்களை எழுதுக. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் எக்ஸ் கதிர்கள் படங்களை அடிக்கடி எடுக்கக்கூடாது, காரணங்கள் எழுதுக. இதெல்லாம் அடிக்கடி நமக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் அலைபேசி கோபுரங்கள் மனித வாழ்விடத்திலிருந்து தொலைவில் அமைக்கப்பட வேண்டும் ஏன்? சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் காப்பர் சால்ட் கரைசலை கலக்குவதற்கு நிக்கல் கரண்டினை பயன்படுத்தலாமா என்ன? உனது கூற்றினை நியாயப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், சரியா? இதெல்லாம் தெளிவாக பார்த்துங்க. இதெல்லாம் 4 மார்க்கில் நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். அதுக்கப்புறம் HIV பரவக்கூடிய பல்வேறு வழிகள் யாவை, சரியா? இதையும் தெளிவாக பார்த்துங்க. இதெல்லாம் நமக்கு என்ன கேட்கலாம். அதுக்கப்புறம் 7 மார்க் கொஸ்டின்ஸ், சரியா? 7 மார்க் கொஸ்டின்ஸு நம்ம வந்து 4 மார்க் கொஸ்டின்ஸ் ஒரு 15 கொஸ்டின் இருக்குது. அதே மாதிரி 7 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு டைரக்ட் 7 மார்க் கேட்காம இந்த மாதிரி நமக்கு கேட்கலாம், சரியா? அதையும் நீங்கள் பார்த்துங்க. சப்ளியூஷன் 1 சப்ளியூஷன் 2ன்னு சொல்லி கொடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ எதிரொலி, மீ ஒலி, அதுக்கப்புறம் ஒலி எதிரொலித்தல், இதில் எல்லாம் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நமக்கு அந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்றாட வாழ்வில் pH எவ்வாறு முக்கிய பங்கு வகிக்கிறது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸு. வேதி சமநிலை என்றால் என்ன, அதன் பண்புகள் யாவை, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரும்பு சாற்றிலிருந்து அதாவது எத்தனால் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் நமக்கு கேட்கலாம். ஓகே, அதே மாதிரி இப்போ இங்கிலீஷ் மீடியம் வந்து நம்ம பார்த்துடலாம். இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம், சரியா? இங்கிலீஷ் மீடியம் நமக்கு அதே மாதிரியே கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்தா கொடுத்துருக்கோம். இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின்ஸும் 2 மார்க்கு 4 மார்க்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 மார்க் வந்து இந்த PDF ஃபைலில் இருக்குது. இந்த PDF ஃபைலோட லிங்க்கு நான் என்ன பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகமான உங்களுக்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும். ஏற்கனவே நம்ம தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து கொடுத்துருந்தோம். அந்த தமிழோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், எடுத்து யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.